பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சமாதானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? என் குடும்பத்தில் எப்பொழுது சமாதானம் உண்டாகும்? எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசும்? என் பிள்ளையினுடைய குடும்பத்தில் எப்பொழுது சமாதானம் வரும்? என் தொழிலில் எப்பொழுது சமாதானம் உண்டாகும்? எப்பொழுதும் கலகத்தோடே இருந்து கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் நான் சமாதானத்தை கட்டளை இடுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், சமாதானம் பண்ணினால் நீங்கள் பாக்கியவானாய் இருப்பீர்கள். இன்றைக்கு குடும்பத்தில் சமாதானம் காணப்படுகிறதா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கிறதா? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, அநேக காரியங்களில் பிரச்சனை மேலே பிரச்சனை வருகிறதுனால இருதயத்தில் ஒரு மன அழுத்தம், இருதயத்தில் சமாதானம் சீர்குலைந்து காணப்படுகிறது. சந்தோஷமாய் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த இடங்களில் சமாதானம் சீர்கேடு உண்டாகி குடும்பத்தையே ரெண்டகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்தாண்டவர் சொல்கிறார், நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சமாதானத்தோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்களாம், தேவனுடைய பிள்ளை எனப்படுவார்களாம். இப்போ தேவனுடைய பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டுமானால் நமக்குள்ளாடி ஒரு சமாதானம் கடந்து வர வேண்டும். இன்றைக்கி அந்த சமாதானம் குடும்பத்தில் இருக்கிறதான்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும். காரணம், எப்போ பார்த்தாலும் புருஷன் மூலம் பிரச்சனை, பிள்ளையின் மூலம் பிரச்சனை, மனைவியின் மூலம் பிரச்சனை, அடுத்தவங்க மூலம் பிரச்சனை, இப்படி நம்மை சுற்றியே பிரச்சனைகளை உண்டு பண்ணியே குடும்பத்தில் சமாதானத்தை அலைக்கழித்து கொண்டிருக்கிறான் சத்ரு. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்ருவின் கிரியைகளை எல்லாம் நான் அகற்றி போடுவேன். எந்த இடத்துல சமாதானம் இல்லாமல் இருந்ததோ அந்த இடத்துல நான் சமாதானத்தை வைப்பேன். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகும், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாகும். அதனால் நீ பயப்பட வேண்டாம். காரணம், சமாதானத்தையும் சுகத்தையும் தரக்கூடிய தெய்வம் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அதனால் நீ எதை குறித்தும் வருத்தப்பட வேண்டாம், பாரப்பட வேண்டாம். உனக்குண்டானவைகளையெல்லாம் நான் செய்து தருவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே, அந்த சமாதானத்தை சுதந்திரிக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே, அந்த சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது நான் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்படுவேனே, சத்ரு என் பக்கம் வரமாட்டானே, சத்ருவை நீர் அழிப்பீர் அல்லவோ, சத்ருவின் கிரியையை முறியடிப்பீர் அல்லவோ. அந்த நாட்களுக்காக, அந்த தினங்களுக்காக, அந்த நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுவீர்கள். சமாதானம் உங்களை ஆள கடவது. சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணக்கூடிய கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த சமாதானம் உண்டாகட்டும், என் வாழ்க்கையில் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விட்டு விடாதபடிக்கு உண்மையே இறுக பற்றி கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை தரத்தை தேவன் சமாதானத்தோடு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோன்னு எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் தேவன் அந்த சமாதானத்தை கட்டளையிடப் போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் அந்த சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாய் நாங்கள் இருக்கும்போது சமாதான சீர்கேடு எங்கள் குடும்பத்தில் வந்துவிடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஒற்றுமையாய் சந்தோஷமாய் சமாதானத்தோடு வாழ தேவன் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பத்துக்குள்ளாடி சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஒரு தெய்வீக பிரசனம், ஒரு தெய்வீக ஆளுகை குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.